நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பா, மீனாட்சி வருவாளா இல்லையான்னு கேட்க போற, அப்படிதானே? வருவா. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? நீ போன் பண்ணி இருந்தீன்னா அவ வராம போயிருந்தாலும் போயிருப்பா. ஆனா நான் இல்லை, என் மருமகளை வர சொல்லியிருக்கிறேன். பா, மீனாட்சி வந்தா நான் சரியா சாப்பிட்றது இல்ல, தூங்குறது இல்ல, தண்ணி குடிக்கிறது இல்லைன்னு சொல்லு. டேய், லவ்ல மட்டும் எப்பவும் சிம்பத்தி மோட்ல போக கூடாதுடா, அது ஒர்க் அவுட் ஆகாது. காதலை என்னைக்கும் பிச்சையா கேட்க கூடாதுடா. அடுத்தவன் நிலத்துல குடிசைய போடுற ரவுடி மாதிரி உரிமையா டேக் ஓவர் பண்ணணும். ஆடியன்ஸ் நீ அட்வைஸ் அள்ளி விடுற. அடிப்பட்டவனு தானே தெரியும் வலியும் வேதனையும். டேய், நீயே எல்லாம் முடிஞ்சு போன ஃபீலை கொடுக்காதடா, கான்ஃபிடென்ட்டா இரு. என்ன மாமா, ஊருக்கு கிளம்பலையா ரெண்டு பேரும்? 2 பேரா போனா டிக்கெட் கொடுக்க மாட்டேன்றாமா, 3 டிக்கெட்டா எடுக்க சொல்றான். நீ ஓகேன்னு சொல்லிட்டீன்னா நம்ம 3 பேரா கிளம்பி போயிடலாம். எதுக்கு மாமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? இங்க பாத்தியா, நீ கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஸ்கிப் பண்ணி வேற ஏதோ பேசிட்டு இருக்கா. விடுறா, விடு விடு. அம்மாடி, உனக்கு சில ஆட்களை காமிக்கணும், அதுக்காக தான் வர சொன்னேன். எந்த ஆளுங்கள? சாமியோ! அம்மாடி, பிரசன்ன ஜோசியத்துல பெரிய பிஸ்தா உங்க ஊர் தான். வெங்கடேஷ் சொல்லுங்க. இவங்களுக்கு பலன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மாமா இதெல்லாம்? பொறுமா, பொறு. ஐயா, இது உங்க மக, அத இவருக்கு கட்டி கொடுத்துருக்கீங்க, கரெக்டா? அப்பாடி, பின்னிச்சேல. ஐயா, நான் சொல்ற பிரச்சனை எப்பவுமே மிஸ் ஆகாது. தெரியுதே சாமி, நீங்க எதுக்கு என்கிட்ட வந்திருக்கீங்கன்னு சொல்லட்டுமா? அத நானே சொல்லுவேன். இல்ல இல்ல, நான் சொல்றேன். உங்க பொண்ணுக்கு 3 பொம்பளை பிள்ளையாவே பிறந்திருக்கு. ஆம்பளை பிள்ளைக்கு பிராப்தம் இருக்கான்னு கேட்டு போக வந்திருக்கீங்க, கரெக்டா? என்ன சாமி புட்டு புட்டு வைக்கிறீங்களே? பிரசன்ன சொல்லுதுங்க. மேல சொல்லுங்க. வருத்தப்படக்கூடாது. பிரசன்னத்தில் நான் பொய் சொல்லவும் கூடாது. இவங்க 2 பேருக்கும் ஆண் வாரிசு கிடையவே கிடையாது. ஒருவேளை 10க்கு மேல இவங்க ட்ரை பண்ணாங்கன்னா 11ஆவதோ இல்ல 12ஆவதோ ஆண் வாரிசா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஓகேப்பா. இந்த காலத்துல யாருங்க அத்தனை பிள்ளை பெத்துக்கிறாங்க? அது சரி, சூப்பர் சூப்பர். இந்தாங்க பிடிங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க, ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வாங்க. உங்க மனசுல பெரிய கவலை ஓடிட்டு இருக்குமே. ஆறு வாரம் அரச மரத்தை சுத்தி வந்தா அழகான ஆம்பளை புள்ள கிடைக்கும். உங்களுக்கு கல்யாணமாகி 4-5 வருஷம் இருக்குமே. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ரேக சொல்லுதே. ஓ, உனக்கும் உன் வீட்டுக்காருக்கும் எள்ளளவு சண்டையே வராதே. ஆமா ஆமா, 2 பேருக்கு நடுவுல சண்டை வர்றதே இல்ல. உங்க குடும்பத்துல நீ ஒத்த புள்ள, அதே மாதிரியே உனக்கும் ஒத்த புள்ள தான் பிறக்கும். கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ரேக சொல்லுதே. ரொம்ப நன்றிங்க. ஐயா, இனிமே உங்களுக்கு கல்யாண பிராப்தமே கிடையாது. அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? நான் சொன்னது உங்களுக்கு இல்ல, ஐயாவுக்கு. எனக்கா? ஆமா, ஒண்டி கட்டியா இத்தனை வருஷமா காலத்தை ஓட்டிட்டீங்க. போற வயசுல உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கல்யாண ஆசை? அடேங்கப்பா சரவணா, சோழி ஜோசியம். எங்கேயோ
யாரோ பெத்த இந்த 2 பிள்ளைங்களும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாடாப்படுதுயா. ம், இவங்க 2 பேரும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாடா படுறாங்க. போதும், தட்சிணை எவ்வளவு? நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. தேவையில்லை, எங்களுக்கு தேவையான தகவல்லாம் கிடைச்சிடுச்சு. என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்களா? சாஸ்திரம் படிச்ச வாயால சமைச்சிடுவேன். சாஸ்திரம் படிச்ச வாயா எங்க காட்டு பாப்போம். உனக்கு இப்போ நான் சொல்றேன், உன் தலையில இடி விழ போகுது சரவணா. கேட்டியாமா? பிரசன்ன ஜோசியம், கைரேகை, சோழி ஜோசியம் எல்லாத்தையும் போகணும்னா கிளி ஜோசியம், எலி ஜோசியத்துக்கு மாமா ஏற்பாடு பண்றேன். பா, இந்த நியூமராலஜி என்னென்னமோ ஜுவாலஜிலாம் இருக்கு. தேவைன்னா அதையும் சேர்த்துக்கலாம். ஜோசியம் உண்மையா பொய்யான்னு நான் ப்ரூவ் பண்ண வரல. ஆனா ஒரு விஷயத்தை நான் நம்புறேன், அடுத்து என்ன நடக்கும்னு சொல்ற சக்தி அந்த கடவுளை தவிர வேற யாருக்கும் கிடையாது. இதுதான் ஃபியூச்சர்னு சொல்ல முடிஞ்சா அப்புறம் மனுஷ வாழ்க்கையில அர்த்தமே இல்லாம போயிடும். நாளைக்கு என்னன்னு தெரியாத வரைக்கும் தான் மனுஷ வாழ்க்கையில சுவாரஸ்யமே. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிட முடியும்ன்ற நம்பிக்கையில தான் இந்த உலகமே போராடிக்கிட்டு இருக்கு. கடவுளை நம்புமா? அதை தாண்டி என்ன நடந்துற போகுது? இவ்வளவு தூரம் வர வச்சு இத்தனை பேரை உனக்கு காட்டினதுக்கு காரணமே எதிர்காலத்தை யாராலும் கரெக்டா சொல்ல முடியாதுன்னு உனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தான். அப்புறம் உன் இஷ்டம், சரவணன் பிடிக்கலன்னு வேற ஏதாவது காரணத்தை சொல்லு. ஆனா ஜோசியத்தை சொல்லாத, நான் ஒத்துக்க மாட்டேன். மீனாட்சி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. யாரோ முன்ன பின்ன தெரியாத என்ன நம்பி உன் மனசே ஒப்படைச்ச. அது எந்த நம்பிக்கையில்? உண்மையை சொல்லணும்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கிற பெரிய ரிஸ்க். அதை தைரியமா எடுத்துட்ட. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு யோசிக்கிற? இங்க பாரு மீனாட்சி, ஐ லவ் யூ. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விடவும், எல்லா விஷயத்தை விடவும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ இல்லைன்னா நான் செத்துருவேண்டி, அவ்வளவுதான் சொல்லுவேன்.